ஹலோ கைஸ், வெல்கம் டு யுவர் சனஸ். இன்னைக்கு நம்ம இந்த ரீப்ளே அண்ட் ரிப்ளை அப்படிங்கிற செக்மெண்ட்டோடைய எபிசோட் 2 பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எபிசோட் 2ல நம்ம ரீப்ளே அண்ட் ரிப்ளை பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்ட வீடியோ யாரோட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் யூடியூபரான மதன் கௌரி பிரதருடைய வீடியோ தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அவருடைய எந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சுன்னத் கல்யாணம் சொல்லப்படக்கூடிய அந்த சர்க்கம்சிஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அந்த சுன்னத் கல்யாணத்தை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் அந்த வீடியோவை ரீப்ளை பண்ணி அந்த வீடியோக்கான ரிப்ளையை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 டிஸ்க்ளைமர்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எந்த வகையிலையும் எம்ஜி பிரதரையோ இல்லை எம்ஜி ஸ்குவாடையோ எந்த வகையிலையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க இந்த தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கரெக்ட் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. அவருடைய கருத்தை அந்த வீடியோவில் பதிவு செஞ்சிருந்தாரு. நான் என்னுடைய அதற்கு முரண்பட்டான ஒரு கருத்தை இந்த வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருக்கேன். அதை தவிர அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான வெஞ்சன்ஸோ அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லைன்னு தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். ஸோ செகண்ட் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இந்த மாதிரியான சுன்னா ஹதீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இஸ்லாத்தில் பொதுவாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் தான் பேசுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்போ நான் பேச போகிற விஷயத்த இந்த வீடியோவில் இந்தந்த விஷயங்கள் தவறாக இருக்குது அப்படின்னு நான் பேசக்கூடிய சில விஷயங்களை நான் நன்றாக சில மார்க்க அறிஞர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்டுட்டு அவங்களுடைய முழு கைடன்ஸில் தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறேன். ஸோ 2 வகையிலையும் நான் இந்த இடத்துல நான் 2 டிஸ்க்ளைமர் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இந்த டிஸ்க்ளைமர் சம்மந்தப்பட்ட எந்த கமெண்ட்டையும் கீழே கமெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னோட தாழ்மையான கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இருந்து நம்மளோட வீடியோவில் ஒரு புது செக்ஷன் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் எனக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் அந்த கமெண்ட்டை ப்ளே பண்ணி அந்த கமெண்ட்டை யார் போட்டிருக்காங்க, என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க, அது எதனால் எனக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கமெண்ட் பெட்டி செக்ஷனை கடைசியில் எல்லா வீடியோலையும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோட உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோவில் இந்த வீடியோட கமெண்ட்ஸை பற்றி அந்த வீடியோட கடைசியில் கமெண்ட்ஸ் பெட்டி செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்களுடைய கமெண்ட்டை கீழே பதிவு செய்ய மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எம்ஜி பிரதருடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இடத்துல சுன்னத்துனா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு சர்க்கம்சிஷனோட டெஃபினேஷனை அப்படியே சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சுன்னத் அப்படிங்கிற கான்செப்ட் ஏன் இஸ்லாம்ல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். சுன்னத்னா முதல்ல என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு பீனஸ் இருக்குன்னா அதோட ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ஸ்கின், அந்த தோலை தனியா வெட்டி எடுக்கிற ப்ரொசீஜர் தான் சுன்னத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சுன்னத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கலோக்கியலா மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் தவிர சுன்னத் அப்படிங்கிறது சர்க்கம்சிஷன் கிடையாது அப்படிங்கிறத இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். சுன்னத் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சுன்னத் அப்படிங்கிறது சுன்னா அப்படிங்கிற ஒரு அரபி வார்த்தையிலேருந்து மருவி வந்த ஒரு வார்த்தை தான். சுன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் திருப்பி கேட்கலாம். சுன்னா அப்படின்னா ப்ராஃபட் முகமது பீஸ் பி அப்பான் ஹிம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய எங்களோட நபி பின்பற்றிய விஷயங்களை நாங்களும் பின்பற்றணும். அவங்க என்னென்ன விஷயங்களை பின்பற்றினாங்களோ அதற்கு பேர் தான் சுன்னா அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அவங்க என்னென்னலாம் பின்பற்றினாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, ஹதீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் எங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்காங்க. எந்த மாதிரியான சுன்னத்துகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாடியை நீங்கள் தாடியை வெட்டக்கூடாது, தாடி விட்டுறணும், ஷேவ் பண்ணக்கூடாது, மீசையை கத்திரிக்கணும். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகை வெட்டதில் கூட சுன்னத்து இருக்குது. அதாவது இந்த கையோடைய இந்த ஆள்காட்டி விரலை ஸ்டார்ட் பண்ணி இப்படி இந்த வகையில் இப்படி முடிக்கணும். ஆக இப்படி ப்ராஃபட் முகமது பீஸ் பி அப்பான் ஹிம் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த முறையை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்தந்த முறையை பின்பற்றுவதற்கான பேரே சுன்னத்தை தவிர சர்க்கம்சிஷன் அப்படிங்கிறதுக்கு சுன்னத்து நம்ம எந்த இடத்துலையும் மேட்ச் பண்ண முடியாது. இந்த இடத்துல சுன்னத்துக்கும் சர்க்கம்சிஷனுக்கும் என்ன கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சர்க்கும்சிஷன் அப்படிங்கிறது வந்து நபி பின்பற்றிய ஒரு சுன்னத்தா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணுமே தவிர அதை வந்து அதுக்கு பேரே வந்து சுன்னத்தாக கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அது வந்து கலோக்கியலா மக்களால் பயன்படுத்தப்பட்டாலும் சுன்னத்து கல்யாணம் பண்ணிட்டியாடா, அந்த பையனுக்கு சுன்னத்து கல்யாணம்டா இன்னைக்கு அப்படின்னு ரொம்ப கலோக்கியலா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து சுன்னத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த சர்க்கும்சிஷனுக்கு வந்து நம்ம வந்து மேட்ச் பண்றது வந்து கூடாது அப்படிங்கிற இடத்துல வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். சரி, சுன்னத்து தான் நீங்கள் மேட்ச் பண்ணக்கூடாது, அப்போ அதுக்கு நீங்கள் என்னதான் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டேர்ம் இருக்குது. என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹத்னான்னு சொல்லுவாங்க. ஹத்னாங்கிறதும் அது ஒரு அரபிக் வேர்டு. ஹத்னாக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹத்னாவோட டெஃபினேஷன் தான் வந்து எம்ஜி ப்ரோ வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஹத்னாவோட டெஃபினேஷன் என்னன்னா அந்த மர்மஸ்தானத்துடைய ஃபோர் ஸ்கின்னை வந்து வெட்டி எடுக்கிறது தான் வந்து ஹத்னாவோட டெஃபினேஷன். அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ப்ராஃபெட் முஹம்மது பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். ஸோ அதுவும் ஒரு சுன்னாதானே தவிர சுன்னாவோட டெஃபினேஷன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சர்க்கும்சிஷன் வராது அப்படிங்கிறத வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். அது வந்து ஹத்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வரும். ஸோ 2 விஷயத்த வந்து நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 2-3 இடத்துல நம்ம எம்ஜி ப்ரோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம், அதாவது இந்த சர்க்கும்சிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு சில 100 வருடங்களுக்கு முன்பு சில 100 வருடங்களுக்கு முன்பு சொல்லி 2-3 இடத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ சுன்னத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பண்றப்ப வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பண்றப்ப வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சகோதரர்கள் என்ன மாதிரியான கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய கருத்து தப்பு, இது வந்து எங்களுடைய ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு 1400 வருடத்துக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ண ஒரு விஷயம், நீங்கள் வந்து 100 வருடம் சொல்கிறீங்க, இது வந்து 1400 சில்லற வருஷத்துக்கு முன்னாடி இது பின்பற்றிய ஒரு விஷயம். அதனால் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் வந்து நீங்கள் ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணியோ இல்லை அதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருச்சா அவங்கள்ட்ட நல்லா கேட்டோ நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை சில சகோதரர்கள் வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த தகவல்கள் கமெண்ட் பாக்ஸ்ல இருந்துச்சுல அந்த தகவல்களே ஃபர்ஸ்ட் தவறான தகவல்கள். நமக்கு தெரிஞ்சது தான் வந்து ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பின்பற்றிய ஒரு விஷயம் தான் ஹத்னா, நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள்ட்ட கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். அது வந்து நம்மளுடைய ப்ராஃபெட் முஹம்மது பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்க ஃபாலோ பண்ண விஷயம் மட்டும் கிடையாது, அவங்களுடைய மூத்த ப்ராஃபட்டான ப்ராஃபெட் இப்ராஹிம் சொல்லக்கூடிய, அதாவது இங்கிலீஷ்ல ப்ராஃபெட் ஆப்ரஹாம் பேசுவாங்க, அவங்க அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் தான் இந்த ஹத்னா. அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஹத்னாங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சுன்னத்துகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஒரு சில சுன்னத்துக்களை ஒரு 10 சுன்னத்துக்களை இவ்வளவு சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள். அந்த சுன்னத்துக்களை வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது தாடி வைக்கிறதுலேருந்து மீசையை கத்திரிக்கிறதுலேருந்து இந்த ஹத்னா பண்றதுலேருந்து இந்த மாதிரியான ஒரு சில சுன்னத்துக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபாலோ பண்ண விஷயத்த இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆக இந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில சுன்னத்துக்கள் சொல்றேன்ல, அதை 10 சுன்னத்துக்கள் சொல்றேன்ல, அவங்க ஃபாலோ பண்ணது வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அது என்னென்ன சுன்னத்துங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து ஒன்று தான் ஹத்னா. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹத்னாங்கிறது வந்து 100 வருடத்துக்கு முன்போ 200 வருடத்துக்கு முன்போ 500 வருடத்துக்கு முன்போ இல்லை 1400 வருடத்துக்கு முன்போ பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட 3300 ஆண்டுகளுக்கு முன்பு 3300 ஆண்டுகள்னு சொல்லி மார்க்க அறிஞர்கள்ட்ட நான் கேட்டுட்டேன். சரிங்களா? அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபாலோ பண்ண விஷயம் தான் இந்த ஹத்னா. ஆக இந்த ஹத்னா வந்து இந்த இஸ்லாம் சமூகம் கிட்டத்தட்ட 3300 வருடங்களா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது. இன்னைக்கோ நேத்தோ 100 வருடமோ 200 வருடமோ கிடையாது, 3300 வருடம். ஸோ இந்த இடத்துல நான் திருப்பி அழுத்தி சொல்றேன். அதனால வந்து கீழே அந்த கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கமெண்ட்லாம் வந்து நீங்க படிச்சுக்கிட்டு இது வந்து வெறும் 1400 வருட ஹிஸ்டரியோ அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு அப்புறம் எம்ஜி ப்ரோ ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு, சயின்டிஃபிக்கலான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. அந்த சயின்டிஃபிக்கலான விஷயங்கள்ல வந்து எனக்கு சில விஷயங்கள்ல முரண்பாடுகள் இருந்தாலும் நான் வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சரோ அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஒரு ஆளோ கிடையாது. ஒரு டாக்டராக இருந்தால் கூட அதை பற்றி பேசலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள் நான் கிடையாது. அப்படிங்கிறனால அதை பற்றி நான் பேசலை, அது வந்து அந்த சாப்டரை ஒதுக்கிட்டேன். அந்த விஷயத்துல அவர் சொன்ன விஷயத்துல ஒரு 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 சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் வந்து உண்மையான ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் ஒரு நெகட்டிவான சைட்லாம் பார்த்துட்டோம், இப்போ வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைடை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சர்க்கம்சிஷன் பண்றதுனால செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆன இந்த எய்ட்ஸ், ஹெர்பிஸ் இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் நமக்கு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது,
அதை பற்றி தெரிஞ்ச, அதை பற்றி நல்லா படித்த டாக்டர் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த டாக்டர் சொன்ன ஒரு கிளிப்பை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ முஸ்லிம் கம்யூனிட்டியில் பண்ணுவாங்களே அந்த சுன்னத் ஆப்ரேஷன், சர்க்கம்சிஷன், அது வந்து ரொம்ப 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 ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஜென்ரலா அந்த மெத்தடை மித்த இதில் நம்ம ஃபாலோ பண்றதில்ல. பட் இந்த மாதிரி இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி ஆப்ரேட் பண்றதுனால நிறைய பால்வினை நோய்கள், நிறைய இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லி நிறைய டிசீசஸ் நம்ம தடுக்கலாம். அது ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த டாக்டர் அக்கா பேசின விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மைதான். ஸோ வந்து பெர்சன்டேஜ் தான் குறையுது, சரிங்களா? அது சர்க்கம்சிஷன் பண்ணுறதுனால செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸோட பெர்சன்டேஜ் தான் குறையுதோ தவிர அதற்கும் சர்க்கம்சிஷனுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து இறைவனோட கையில் இருக்குது. இறைவன் நாடிட்டான் அப்படின்னு சொல்லலாம். சர்க்கம்சிஷன் பண்ணாலும் சரி, சர்க்கம்சிஷன் பண்ணினாலும் சரி, அவன் வந்து ஒரு நோயை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நாடிட்டான் அப்படின்னா அதை யாருனாலும் தடுக்க முடியாது. ஸோ வந்து எவ்வளோதான் சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கடைசியாக போன வீடியோவுடைய அந்த கமெண்ட் பெட்டி செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரர் ரியாஸ் முகமதுன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன கமெண்ட்னா, பேக்ரவுண்ட் சூப்பர்னு சொல்லியிருந்தாரு. நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்ட் சொல்ல முடியாது, இப்போ கூட நான் பேக்ரவுண்ட் மாற்றிட்டேன். ஸோ அவர் வந்து பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக கவனிச்சு பேக்ரவுண்ட் சூப்பர் பாய்ன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன எங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் வீடியோ போடுறப்போ ஒரு ரெகக்னிஷன், இந்த நம்ம ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம வீடியோவில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெகக்னிஷன் வேணும். இப்படி இது பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல, இது நல்லா இருக்குது, இல்லைன்னா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் இருந்தால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். அந்த மாதிரியான உத்வேகத்தை கொடுத்தா அந்த ரியாஸ் சகோதரருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஹத்னாவை பற்றின முழுமையான விளக்கங்களையும் அந்த எம்ஜி பிரதர் போட்ட அந்த சுன்னத் அப்படிங்கிற அந்த வீடியோவில் இருந்த சில மாதிரியான முரண்பாடுகளும் ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க தம்ஸ் அப் கொடுத்து ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அடுத்த வீடியோட கடைசியில் கமெண்ட் பெட்டி செக்ஷனில் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் யோசனஸ். நன்றி.